ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் மே 25, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. அண்ணாமலையும் லீலாவதியும் பேசிட்டு இருக்காங்க. என்னக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு அண்ணாமலை கேட்குறாங்க. லீலாவதி சொல்றாங்க, எல்லாம் வான்மதியை பத்தி தான். வான்மதியை நினைச்சாதான் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எதுக்கு கவலைப்படுறீங்க? என்ன அண்ணாமலை இப்படி கேட்டுட்ட? வான்மதி பண்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி அவ சின்ன பொண்ணு. வான்மதிக்கு போய் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துட்ட, குருவி தலையில பனங்காயம் வச்ச மாதிரி. ஆனா அவளும் பண்றதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சும் அமைதியா இருக்க. அதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இருக்கட்டும்க்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்டிங்ல நம்ம கத்துக்கும் போது லாபம் நஷ்டம் வரதான் செய்யும். போக போக பாத்துக்கலாம். நானும் அப்படிதானே வளர்ந்து வரும்போது எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு. நான் ஜெயிச்சு வரலையா, அது மாதிரிதான் அவளும். சின்ன சின்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் லீலாதி சொல்றாங்க, இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. எல்லா விஷயத்திலயும் வான்மை துருதுருன்னு இருக்கா. அவ இஷ்டத்துக்கு விடாம நீதான் அண்ணாமலை இந்த கடையை முன்னிருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் பாத்துக்கிறேக்கா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது வெண்ணிலா வரா. வெண்ணிலா உங்களை மாதிரி அத்தை கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். பெத்த பசங்களையே இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா நீங்க அப்படிலாம் இல்லாம அக்காவுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. என்னோட கவலையே அதுதான் வெண்ணிலா அப்படின்னு லீலாவதி சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் உங்க அக்கா பிடிவாதம் பிடிப்பா. அவ சொல்றதுதான் கரெக்ட்னு நினைப்பா. அதனால எனக்கு அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. ஒண்ணுகிட்ட அந்த பொறுப்பை கொடுத்திருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். வான்மதி தான் எல்லா விஷயத்தையும் எடுத்தோன்னு கவுத்தோன்னு செய்வா. அதுதான் எனக்கு வருத்தமே அப்படின்னு சொல்லி லீலாவதி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வெண்ணிலா சொல்றா, என்னதான் இருந்தாலும் எங்க அக்கா முன்கோபியா இருந்தாலும் அவ ரொம்ப நல்லவ. எல்லாத்துலயும் பெஸ்ட்டா இருக்கணும்னு நினைப்பா. அது தவிர சிடு சிடுன்னு பேசுவா. மத்தபடி எங்க அக்கா எல்லா விஷயத்துலயும் பொறுப்பானவ தான் அப்படின்னு சொல்றா வெண்ணிலா. உங்க வாயாலே பாருங்க அத்த, பெஸ்ட்ன்னு சொல்ற மாதிரி எங்க அக்கா கண்டிப்பா நடந்துப்பா அப்படின்னு சொல்றா வெண்ணிலா. எனக்கு நம்பிக்கை இருக்கு அக்கா மேல அப்படின்னு சொல்லவும், எனக்கும் நம்பிக்கை இருக்குன்னு அண்ணாமலையும் சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் எனக்கு சமம் தான் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. சரி அத்த, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறா வெண்ணிலா. வான்மதி யோசிச்சுட்டு இருக்கா, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இதுல மட்டும் நம்ம ஜெயிச்சுட்டா இனிமேலே நம்ம தான் ஹெட்டு. நான் வீட்லயா இருந்தாலும் சரி, கடையா இருந்தாலும் சரி, நம்ம சொல்றதா என்ன எல்லாருமே கேட்பாங்க. வான்மதி நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட அதிர்ஷ்டம் தெரிஞ்சிரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது உத்தமன் வராரு. என்ன அப்படின்னு கேக்குறா. நான் கிளைண்ட் எல்லாம் பேசிட்டேன். அவங்க நீங்க சொன்ன புது விலைக்கே நாங்க எடுத்துக்கிறோம். ஆனா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் அவங்க நம்மள ஏத்துக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எவ்வளவு ஆகும்னு கேக்குறா உத்தமன்ட்ட வான்மதி. 2% ஆகும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே ஒத்துக்கோங்க, அவங்க நம்ம புது வேலைக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்போ ஓகே அப்படின்னு சொல்றா. உடனே இவ என்ன உடனே ஒத்துக்கிட்டா? இவ வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா புத்திசாலித்தனமா ஒத்துக்கிட்டாளே. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஒருவேளை இந்த பொறுப்பை வான்மதிக்கே கொடுத்துருவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, அவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவனை கேட்குறா வான்மதி. இல்ல, அவங்க தானே திமிரா பேசிட்டு போனாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம இந்த டீல் பேசணுமா அப்படின்னு யோசிக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பேசின வேலைக்கு தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல. அதனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அவங்களுக்கு நீங்க மெட்டீரியல் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ச்சே, தப்பிச்சிட்டாளே இவ. இவ மட்டும் இப்போ வேணான்னு சொல்லியிருந்தா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஆனா இவ தப்பிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். வான்மதி சந்தோஷமா நின்னுட்டு இருக்கா. அண்ணாமலை கேக்குறாங்க, என்ன வான்மதி, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு கொடுத்த கெடு இதோட முடியுது அப்படின்னு சொல்லவும், ஆமா அத்த, நானும் நீங்க கொடுத்த வேலையை எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும் போது வான்மதி சொல்றா, ஆமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வீட்டுல சந்தோஷமா இனிமேல ரெஸ்ட் எடுங்க. இனிமேல் கடையில நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. உடனே இதெல்லாம் நீ முடிவெடுக்கக்கூடாதுமா, இங்க உள்ளவங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கடையில உள்ளவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. சேல்ஸ்மேன், மேனேஜர் எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. இனிமேல் எல்லா பொறுப்பையும் என் மருமகள்கிட்டயே ஒப்படைக்கலான்னு இருக்கேன். நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும், உங்க மருமகளும் உங்களை போலதான். கண்டிப்பா அவங்க உங்களை மாதிரியே நல்லா பார்த்துப்பாங்க.
அவங்களுக்கு நீங்க இந்த பொறுப்பு குடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். அப்படியா? அப்பன்னா வான்மதிக்கே இந்த பொறுப்ப குடுத்துடலாமா? அப்படின்னு கேட்கவும், நாங்க சொன்னது வந்து வான்மதி மேடத்த பத்தி இல்ல. வெண்ணிலா மேடத்த தான். வெண்ணிலா மேடம் உங்கள மாரி தான். அவங்க கண்டிப்பா பொறுப்பா இந்த கடைய பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இவ டென்ஷன் ஆகுறா வான்மதி. அப்பதான் சொல்றாங்க நடந்ததெல்லாம். அந்த கடையில வேலை செய்றவங்கள அடிச்சது, அப்படி அவங்க நடந்த பிரச்சனைலாம் சொல்றாங்க. மன்னிப்பு கேட்டா தான் வேலை செய்வோம்னு நாங்க இங்க வேலை செய்யாம இருந்தப்ப வெண்ணிலா மேடம் தான் எங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. எங்க அக்காவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க வந்து எப்பயும் போல வேலை செய்யுங்க. இந்த கடையோட ஷேர் ஹோல்டர் நீங்கலாம். அத்தை உங்க பேர்லலாம் ஒவ்வொரு ஷேரும் உங்க பேர்ல இங்க ஒதுக்கியிருக்காங்க. நீங்கலாம் இங்க வந்து வேலை செய்றவங்க கிடையாது. நீங்களும் ஒரு ஆஃப் த பார்ட்னர் தான். அதனால நீங்க வந்து உங்க கடையில உங்கள வந்து யாராலயும் வே வேலைய விட்டு அனுப்ப முடியாது. அப்படின்லாம் சொல்லி எங்கள வந்து என்கரேஜ் பண்ற மாரி பேசுனாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து வேலையே அடுத்ததே நாங்க போய் பார்க்க போனோம். அதனால வெண்ணிலா மேடம்க்கு தான் பொறுப்பு கொடுக்கணுன்ற மாரி பேசுறாங்க. உடனே அண்ணாமலை திட்டுறாங்க. "அவரு ரொம்ப வருஷமா நம்ம கடையில வேலை பார்க்குறாரு. உங்க அப்பா வயசாகுது. அவர நீ கை நீட்டி அடிப்பியா?" அப்படின்னு வான்மதிய திட்டுறாங்க. இருந்தாலும் அவர் பொறுப்பா இல்லாம மெத்தன போக்கா வேலை செஞ்சாரு. அதனால தான் நான் அடிச்சேன் அப்படின்னு சொல்றா. நான் சொல்லவும், "நீ மீறி அவர அடிச்சது பத்தி வருத்தப்படாம எங்ககிட்டயே நீ இப்படி பேசுற. முதல்ல அவர்ட்ட மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த வான்மதி அரைஞ்சாங்கல்ல ஒரு வயசானவரு, அவர் அதெல்லாம் வேணாம்மா. பெத்த பசங்க தப்பு பண்ணா மன்னிக்கிறது இல்லையா? அது மாரி மன்னிச்சு விட்டுருங்கம்மா. தப்ப வந்து உணர்ந்தாலே போதும்மா. மன்னிப்புலாம் எனக்கு வேணாம்மான்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு போறாரு. "பாத்தியா? நீ இப்படிப்பட்ட நல்ல மனச தான் நீ காயப்படுத்தியிருக்க." அண்ணாமலை சொல்றாங்க, "எங்க தொழிலாளி, முதலாளின்ற பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் நான் ஷேர் இந்த கடையில ஒதுக்கியிருக்கேன். அதனால இங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் வேலை பார்க்கணும்." அப்படின்னு திட்டுறாங்க. வான்மதி சொல்றா, "உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காம நான் காயப்படுத்திட்டேன். மன்னிச்சுருங்க." அப்படின்னு சொல்றா. அண்ணாமலைக்கு ஃபோன் வருது. அப்போ வந்து கிளையண்ட் தான் பேசுறாரு. "நாங்க உங்கள்ட்ட பேச வந்தப்ப, அவங்க வான்மதி வந்து ரேட் கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்ட்டாங்க. நாங்க கோவிச்சுக்கிட்டு வெளில வந்தப்போ, வெண்ணிலா தான் எங்கள கூப்பிட்டு தனியா பேசுனாங்க. நாங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து ஃப்ரீயா பண்ணி தர்றோம்." அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க திரும்பவும் உங்கள்ட்ட மெட்டீரியல் வாங்கலான்னு முடிவே எடுத்திருக்கோம். உங்கள மாரி அவங்கள நம்பிக்கைக்கு ரொம்ப பேர் போனவங்களா இருக்காங்க. உங்கள மாரியே இருக்காங்க. உங்க மருமகளும், வெண்ணிலாவும். உங்களுக்கு அப்புறம் அடுத்த வாரிசு வெண்ணிலா மேடம் தான். இது உங்க காதுக்கு வராம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாரு. இத் இத கேட்டுட்டு கோவமா வான்மதி போயி கார ஓப்பன் பண்றா. அங்க டிரைவர் சொல்றாரு, "இது அண்ணாமலை மேடமோட காரு. இதுல அவங்க மட்டும் தான் மேடம் போகணும்." அப்படின்னு சொல்லவும், ச்சே! அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கா கோவமா. அப்போ லீலாவதியும், அண்ணாமலையும் அந்த கார்ல ஏறி போறாங்க. அந்த வான்மதிய விட்டுட்டு. லீலாவதியும் அண்ணாமலையும் வரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடுறா வான்மதி. வந்து வெண்ணிலா வெண்ணிலான்னு கத்திக்கிட்டே வரா. அப்போ வந்து வெண்ணிலா என்னக்கா அப்படின்னு கேட்டுட்டு வரா. "நீ பண்ணதுக்கு வேற ஒரு ஆளா இருந்தா உன்னை கொன்னே போட்டிருப்பாங்க." அப்படின்னு சொல்லவும், "என்ன ஏன் இப்படி பேசுற?" அப்படின்னு கேட்கும்போது, "உன்னை யாரு கடைக்கு வர சொன்னது? அப்படியே வந்தாலும் உன் வேலைய நீ பார்க்க வேண்டியதானே? எதுக்கு வந்து என் விஷயம் தலையிட்ட? உன் வேலைய நீ பார்க்க வேண்டியதுதானே? எதுக்கு என் வேலையெல்லாம் நீ தலையிட்டுட்டு இருக்க? உன்னால தான் நான் இன்னைக்கு கடையில மன்னிப்பு கேட்டது. எல்லாத்துக்கும் காரணம் நீதான்." அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போதே அண்ணாமலையும், லீலாவதியும் வந்து இவள திட்டுறாங்க வான்மதி. "வான்மதி நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? நீ இன்னைக்கு பண்ண காரியத்துக்கு நீ கிளையண்ட் வந்து இத்தன வருஷமா நான் ஒவ்வொருத்தவங்களையும் நான் வந்து இந்த கடைய உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த சாம்ராஜ்யத்த நீ வந்து கொஞ்ச நேரத்துல நீ தவிடுபொடி ஆக்கியிருப்ப. எல்லாமே உன்னோட ஈகோவனால தான். வெண்ணிலா தான் வந்து எல்லாத்தையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த பிரச்சனைய வந்து சுமூகமா முடிச்சிருக்கா. அதனால அவளுக்கு நீ வந்து நன்றி சொல்லணுமே தவிர, அவள வந்து இப்படிலாம் பேசுறது தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லீலாவதி சொல்றாங்க, "அவ மேல தப்பு கிடையாது. உன் மேல தான் தப்பு. வான்மதிக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்ப நீ குடுத்த? அவ எப்படி வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்றான்னு பார்த்துட்டு நீ வந்து தெரிஞ்சுமே வந்து நீ தப்பு பண்ணியிருக்க அவ." அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க லீலாவதி. அவங்க சொல்றாங்க, உனக்கு வந்து நீ அசிஸ்டண்டா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்க. கடையில எப்படி இப்படிலாம் வேலை பார்த்துக்கிட்டு எப்படிலாம் நடந்துக்கணும், எப்படிலாம் இருக்கணும்னு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நீ பொறுப்ப குடுத்துருக்கணும். அவளுக்கு எடுத்த உடனே இந்த பொறுப்ப குடுத்தது தப்பு. உன் மேல தான் தப்புன்னு சொல்லி அண்ணாமலைய திட்டுறாங்க. அதுக்கப்புறம்
லீலாவதி சொல்றாங்க, "ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாரி இன்னைக்கு நடந்த விஷயத்துல வெண்ணிலா தான் வந்து ஜெயிச்சிருக்கா. நீ வெண்ணிலா பொறுப்ப குடுத்துரு. வெண்ணிலா தான் தகுதியானவ" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு கடுப்பாய் நின்னுட்டு இருக்கா வான்மதி. உடனே அண்ணாமலை சொல்றாங்க வெண்ணிலாட்ட, "நீ அக்கா சொல்ற மாரி நீயே இனிமேல் பொறுப்பெடுத்துக்கு. நீ தான் கடைய பார்த்துக்கணும்னு" சொல்றாங்க. "இல்ல அத்த, நான் என்னைக்குமே உங்க மருமகளாகவும், உங்க பையனுக்கு ஒரு பொண்டாட்டியாவும் இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க. வெண்ணிலா சொன்னவும், அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, "இந்த பொறுமையும், பொறுப்பும் என்னதான் சின்ன பொண்ணா இருந்தாலும் வெண்ணிலாக்கு இருக்கு. எதுக்கு வான்மதிக்கு இந்த பொறுப்பு இல்ல?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு வந்து கௌதம் சொல்றாரு, "நீயும் வந்து நல்லவ தான், பொறுப்பானவ தான். ஆனா உனக்கு கொஞ்சம் பொறுமை வேணும்" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரூமுக்கு போய் நின்னு, "வெண்ணிலா, உன்ன வந்து பழி வாங்காம நான் விடமாட்டேன். நீ என்னதான் எனக்கு பின்னாடி பொறந்தாலும் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நின்னு என்ன ஒவ்வொரு விஷயத்துலயும் அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இதுக்கெல்லாம் உனக்கு வச்சிருக்கேன்டி" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது உள்ள வராங்க அண்ணாமலை. வந்து, "என்ன என்ன சொல்லப் போறீங்க? நான் தோத்து போனதுக்காக நீங்க வந்து என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. இது உங்க டர்ன். அதனால நான் தோத்துட்டேன். அதனால நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்க. அத கேட்டு தானே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டும், ஒரு பென்னும் குடுக்குறாங்க. "இது எதுக்குன்னு?" கேட்கும்போது, "உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ இந்த சவால தோத்துட்டா நான் என்ன சொன்னாலும் கேட்கறேன்னு சொல்லியிருக்க" அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!